பெற்றோர்களே சில வல்லமைகள் இருக்குது. பொம்பளை பிள்ளைய முடிச்சு கொடுக்குறேன்டா, டாக்டருக்கு முடிச்சு கொடுக்குறேன்டா, காரோட தான் கொடுக்கணும், பெரிய ஊட்டோட கொடுக்கணும், ஊட்டெல்லாம் ஏசி பண்ணி இருக்கணும், அப்படி இல்லைன்னா பொண்ணு எடுக்க மாட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது என்ன மார்க்கம்? இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் காட்டின முறையா? தான் ஆகணும். அப்படி இல்லாட்டி நீங்க அல்லாஹ் கிட்ட குத்தவாள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு எங்க ஊருடைய நிலைமை நான் பார்க்கணும். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைக்கு முழு சொத்தையும் கொடுத்தாச்சு, மகனுக்கு கொண்டுமே இல்ல, பாப்பாக்கு நம்பிக்கை, அவர் கல்யாணம் முடிக்கிற நேரம் மாமியோடுக்கு தானே போறார். அது முறை இல்லை, மார்க்கத்துடைய முறை இல்லை. நிக்கால பெண்களுக்கு செலவு இல்லை, நிக்கால செலவழிக்கிறதே ஆண்கள் தான். இன்னைக்கு ஆடம்பரமான நிக்கா, அதாவது அந்த மணப்பெண்ணுக்கு மறு தோண்டி போட்டு அதுக்கு ஒரு சாப்பாடு, அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு உடுப்பு, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது மார்க்கத்துல சொல்லப்பட்ட முறை இல்லை. அந்நிய ஆண்கள் பாக்குற மாதிரி வைக்கிறது, வீடியோ போட்டோக்காரன் பாக்குற மாதிரி சுத்த ஹராம். மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, உண்மையிலே நாங்க தெரிஞ்சாது செய்ய மாட்டோம். நாங்க நினைக்கிறோம் ஊருடைய முறை தானே. இது எவ்வளவு பயங்கரமான சோதனைடா. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, ஒருத்தர் மார்க்கத்தை தீனப்படுகிறாரு, அவர் யோசிக்கிறாரு சீதனம் இல்லாம நான் திருமணம் முடிக்கணும்னு யோசிக்கிறார். எவ்வளவு பெரிய சோதனைடா. இவர் வந்து கேட்கிறாரு, உங்களோட மகள் எனக்கு கல்யாணம் முடிச்சு தாங்க, எனக்கு ஒன்றுமே வேணாம், நான் மகள் தந்து முடிக்கிறேன். உமா பாப்பா யோசிக்கிறாங்க, இவருக்கு என்ன சரி நோய்க்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இவ்வளவு பயங்கரமான சோதனை. நீங்க எங்களுக்கு சல்லி தந்து முடிக்கணும். ஷரியத்துடைய முறை தான். பெண்களுக்கு மகர் எந்த அளவு மகர் கொடுக்கணும்டா, எங்க ஊர்ல நாங்க அல்லாஹ்வுக்கு அதிகமா ஆண்கள் நன்றி செலுத்தணும். அரபு நாடுகளுக்கு போனா பெண்கள் கேட்கிற தொகை செல்ல மாப்பிளமாருக்கு பொண்ணு இல்ல. அரபு நாடு எங்க ஊர்ல 101 ரூபாய் கொடுத்து முடிக்கிறார். ரகசியமா கோடிக்கணக்கு எடுக்கிறார், ரகசியமா எடுக்கிறார், கோடிக்கணக்கு கொடுக்கிறார். 101 ரூபாய் ரீசலாக்கள் லட்சக்கணக்கு கொடுக்கிறார். கொடுக்கிறது 101 ரூபாய், முதுக்கால 101 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய். யாரும் பயப்பட தேவையில்லை, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காது. அப்படி இல்லை, பெண்கள் அவ்வளவு பண்பானாக்கள், அவ்வளவு மென்மையான பெண்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்தா சில நேரம் நான் அல்லாஹ்வுக்கு குத்தவாளியாக மாறும். இமாம்கள் எழுதுறாங்க, மனைவி சொல்றா நான் பெண்களுக்கு நீங்க எடுத்து நடவுங்கன்னு சொல்லல, ஷரியத்துல பெண்களுக்கு எவ்வளவு உரிமை கொடுக்கப்பட்டு. மனைவி சொல்றா என் பிள்ளைக்கு பால் கொடுத்தா என் அழகு குறையும் என்பதற்காக எனக்கு பால் கொடுக்கலாண்டா, செவிலி தாயை ஏற்பாடு செய்யறது மாப்பிள்ளையோட பொறுப்பு. பெண்கள் அப்படி சொல்றல, ஆனா இப்ப காலம் அப்படித்தான். பெண்கள் பிள்ளைக்கு பால் கொடுக்க விருப்பம் இல்ல, ஏன்னா பெண்கள் அழகு குறையுமா. அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குமாக இருந்தால் அழகான பேரை வைங்க. நீங்க அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் இன்டர்நெட் யுகம் தானே, எல்லாம் இந்த ஆன்லைன்ல போயிட்டு பேர் தேடுறான். உலகத்திலே இல்லாத பேரை கொண்டாரா. எங்கட டிக்ஷனரியில அவங்க கேட்கிற பேருக்கு அர்த்தம் இல்லை. உலகத்திலே இல்லாத பேர் வைக்கணும். அர்த்தம் கெட்ட பேர்களை வைக்க கூடாது. அழகான பேர் அர்த்தம் இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் காலத்துல சிலர் பேரை வச்சாங்க, ரசூலுல்லாஹ் பேரை மாத்தினாங்க, மகளோட வராங்க, கேட்டாங்க உங்களோட பேர் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசியா, அலிஃப் பேர் ஐன் பேர். ஆசியா நாயி ஃபிரௌனுடைய மனைவி, சுவர்க்கம் என்று சொல்லப்பட்டவள். ஆசியாண்டா ஐன் மாரஸ். எங்களுக்கு ஐனுக்கும் அலிஃப்க்கும் உள்ள வித்தியாசமே தெரியாது. ஐதானே பிரச்சனை. வளருங்க. என்ன இன்னைக்கு கலாச்சாரம் மாறின காலம். ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை உடுப்பு அது வரல, பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை உடுப்பு வந்துருச்சு. பஜார்ல தைக்கிறாங்க, கடையில விக்கிறாங்க, உம்மா பாப்பா வாங்கி உடுப்பாட்டான். இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைய விளக்கலாம். ஏன்னா ஆம்பளை பிள்ளைய முடி வெட்டுற மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு முடி வெட்ட ஏலாம். இறக்கிறது மட்டும் தான். ஹஜ் உம்ராக்கு போனா இறக்கலாம். பெண்கள் இறக்கி மொத்த தலையோட வந்து எப்படி பெண்களுக்கு பியூட்டி சலூன் திறக்க இயலாது. ஷர்மின் பாத் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி திறந்து பெண்களுக்கு முடி வெட்டக்கூடிய தொழில் செய்யறது ஹராம். மேலான கண்ணியமான பெரிய இன்னைக்கு மார்க்கம் பேர்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்கம் தெரியாம எத்தனையோ பேர் வழிகேட்ல போறான். அல்லாஹ் சூரத்து கஹ்ஃப்ல சொல்றான், அல்லதீன வல்ல சாயும் பில் ஹயாத்தித் துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன ஸுன்ஆ. சிலர் வழிகேட்ல இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறாங்க நாங்க நேரான வழியில இருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். இவருக்கு சொல்ற ஜஹல் முரக்கம். நான் எனக்கு தெரியாதுன்றதே அவருக்கு தெரியாது. தெரியாதுன்றது தெரிஞ்சா தானே திருந்துவார். இவருக்கு எனக்கு நான் மண்டேன் என்றதே அவருக்கு தெரியாது. அப்படித்தான் பாருங்க. இந்த நாட்டுல அல்லாஹ் பெரிய நாங்க 100% முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. அரபு நாட்டுல மாதிரி இல்ல, அல்லாஹ் ரசூல் சொல்ற மாதிரி எங்களுக்கு வாழ. அரபு நாடு மார்க்கம் இல்லை, அரபு நாடு மார்க்கம் இல்லை, அரபிகள் மார்க்கம் இல்லை, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ சொன்னாங்க, உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை நான் விட்டு சொல்றேன், தமஸ்ஸக்தும் பிஹிமா அபதான்னு சொன்னாங்க. ரெண்டோட நீங்க இருந்தா ஒரு நாள் வழி தவற மாட்டீங்க. குர்ஆன் ஹதீஸ்னு சொன்னாங்க. எனவே அரபு நாடு எங்கட மார்க்கம் இல்ல, அரபிகள் மார்க்கம் இல்ல. மேலான கண்ணியமான பெரியோர்களே, தாய்மார்களே, குர்ஆன் ஹதீஸ் சொல்றத எங்களுக்குள்ள மார்க்கம்.